தளபதி விஜய் அவர்கள் பயன்படுத்திய நடமாடும் பிரம்மாண்ட அரண்மனை. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா இதுல லிஃப்ட் இருக்கு, மைக் இருக்கு, வெளியில தெரியாது, லைட் இருக்கு, வாஷ்ரூம் இருக்கு, கம்ஃபர்டான ரிக்ளைனிங் சீட் இருக்கு, ஒருத்தர் நல்லா படுக்கிற மாதிரி பெட் இருக்கு, ஃப்ரண்ட்ல ஒரு கேம்பெயினிங் சீட் இருக்கு, அதுக்கு லைட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. A to Z இன்னைக்கு ஹைடெக் எலெக்ஷன் கம் பர்சனல் கேரவான் இது. இந்த கேரவன்ல இருக்கக்கூடிய ஒரு சீட்டு 2.5 லட்சமா? இந்த கேரவனுக்குள்ள பெட்ரூம், வாஷ்ரூம், ரெக்லைனிங் சோஃபா, டிவி, ஃப்ரிட்ஜ், ஏன் லிஃப்ட் கூட இருக்குங்க. இதுல உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் அன்னைக்கு. ப்ளஸ் இதுல உள்ள சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே அன்னைக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு நல்லபடியா இருந்துச்சு. ஸோ போயிட்டு வந்து விட்டு எங்களுக்கு புது வெஹிக்கிள் ஆர்டர் வந்து இன்னொரு 15-20 டேஸ்ல கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்காரு. புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்காரு. இத்தகைய சிறப்பு கொண்ட இந்த கேரவனை தான் விஜய் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தாரு. இந்த கேரவனை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம் வாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்துக்கு கண்டனங்களை தெரிவிக்கக்கூடிய விதமா அந்த ஸ்பாட்டுக்கே போய் பேசியிருந்தாரு. அவர் பேசும்போது ஒரு கேரவன்ல டனல் ஓபன் பண்ணி எப்படி விஜய் அவர்கள் கத்தி படத்துல ரைஸ் ஆனாரோ அதே மாதிரி ஒரு கேரவன்ல இருந்து ரைஸ் ஆகி மேல வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. அவர் பயன்படுத்திய அந்த கேரவன் தான் இது. பொதுவாகவே ஒரு கேரவன் எடுத்துக்கிட்டா அது சினிமா செலிபிரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன வீடு மாதிரி தான் இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் பண்ணக்கூடிய கேரவன் வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கேரவன் பொலிட்டிக்கல் அண்ட் பர்சனல் ரெண்டுமே கம்பைன் பண்ணப்பட்ட ஒரு கேரவன். இந்த கேரவனுக்குள்ள வரும்போதே ஒரு அட்டெண்டர் சீட் ஒன்று வச்சிருக்காங்க. அட் அ டைம்ல 2 டிவி ஓடும், வேற வேற சேனல்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கு விஜய் அவர்கள் போயிட்டு இருக்கும்போது நியூஸ் சேனல்ல என்னென்ன போயிட்டு இருக்கு, அதுவும் வேற வேற நியூஸ் சேனல்ல என்ன போயிட்டு இருக்குன்றத அட் அ டைம் அவரால் மானிட்டர் பண்ண முடியும். முக்கியமா இந்த சோஃபா மெர்சிடிஸ் பென்ஸ்ல இருந்து பிரத்யேகமா டிசைன் பண்ணி அமைக்கப்பட்டது. இந்த சோஃபா மட்டுமே 2.5 லட்சம் ரூபாய் வாங்க. இந்த சீட்டை பாட்டா ரெக்லைன் பண்ணிக்கலாம், கழுத்து வரைக்கும், இடுப்பு வரைக்கும், கால் வரைக்கும். ரொம்ப நேரமா சீட்ல சாஞ்சிருந்தா நம்ம முதுகு அப்படியே ஈரமாயிடும் வேர்த்து கொட்டி. ஆனா அந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா சீட்ல இருந்தே ஏசி காத்தும் ஹீட்டர் ஆப்ஷன் 2மே கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டு மசாஜும் பண்ணும். ஒரு ஆளு தூங்குற அளவுக்கு ஒரு பெட், பின்னாடியே ரெஸ்ட் ரூமும் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த டாய்லெட் வந்து ரொம்ப ஏர் டைட்டா பேக் பண்ணியிருக்காங்க. உள்ள போயிட்டு கதவு லாக் பண்ண பிறகு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் வராது. முக்கியமா கேம்பெயின்ல ஸ்பீச் கொடுக்கறதுக்காக விஜய் அவர்கள் இந்த லிஃப்ட்டை தான் பயன்படுத்தி இருக்காரு. இந்த சன்ரூஃப் ஓபன் பண்ணிட்டு லிஃப்ட் மேல ஏறி நின்று இந்த பட்டனை ஆப்ரேட் பண்ணா அப்படியே லிஃப்ட் நம்மள மேல ரைஸ் பண்ணும். அப்படியே மைக் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க, மேல நின்று பீப்புளை அட்ரஸ் பண்ணலாம். சரி, எல்லா வாட்டியும் நின்று பேச முடியாதுல்ல. ஸோ கேரவன் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம டிராவல்ல பேசுறதுக்காக டிரைவருடைய பக்கத்து சீட்ல மைக் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்பாட் லைட்டும் இருக்கு. இப்படி சொகுசா இருக்கக்கூடிய நடமாடும் பங்களாவை தான் விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போய் பேசும்போது பயன்படுத்திய கேரவன். இந்த கேரவனுடைய தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகியும் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.